ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஏய் நீயாவது கொஞ்சம் சமாதானப்படுத்து. ஏய் சும்மா இருங்க. இரு நான் போறேன். என்னையே கை கட்டி அடிக்கறல. ஏய் என்னடி பண்றீங்க? விடுடி. ஏய் போடுங்க. ஏன்டி சின்ன பிள்ளை மாதிரி பண்றீங்க? பால் எடுக்கிறதுக்கு இவ்ளோ பிரச்சனையா? ரெண்டு பேரும் வேணாண்டி. நான் எடுத்துக்கறேன். ஏண்டி உங்களை சமாதானப்படுத்தலான்னு வந்தா ஏன் முடிய புடிச்சு இழுக்கிறீங்களா? யாரு இழுத்தது? ஏய் நாங்க ரெண்டு பேருமே சும்மா தாண்டி இருக்கிறோம். சத்தியமா இழுக்கல. பண்றதையும் பண்ணிட்டு போய் சத்தியம் வேறயா? உங்களை உண்டல நாக்கிடுவேன் பாரு. ஏடி சொல்லிக்கிட்டே இருக்கேடா. ஏய் நிறுத்துங்கடி. நீ இழுத்தன்னு சொல்ற, நீ இழுத்தன்னு சொல்ற, என்னதான் பண்றது? ஐயோ யாரு எழுத்தா? சத்தியமா தெரியலடி, ஒரே குழப்பமா இருக்கு. ஏய் விடுடி. ஸ்வேதா கூப்பிடுறே போதும். சண்டே நிறுத்துங்க, வாங்க போலாம். என்ன ஸ்வேதா நீ? இவங்க ரெண்டு பேரும் என் முடிய பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி உங்களை விட முடியும்? சொன்னா கேளுங்க. உள்ள வாங்க. நடக்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியல. பெரிய பிரச்சனை இருக்கு. வாங்குங்க. பெரிய பிரச்சனையா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா தாயே எந்திரிச்சு ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்கடி. நம்ம மூணு பேரையும் யாரடி தள்ளி விட்டுறப்பா? எனக்கு தெரியலடி. வாங்கி போயிடலாம். வாங்க சீக்கிரம் ஓடி வந்துருங்க. வாங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. வாங்கடி வாங்கடி சீக்கிரம் வாங்க. என்னாச்சு ஸ்வேதா? அது வந்து மாந்திரிகர் கொடுத்த தேங்காய் கரெக்டா வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்த்தேன். சித்ராவோட ஆவி ஒருவேளை எல்லை கொட்டை தாண்டி உள்ள வர முடிஞ்சா நம்ம வீட்டுக்குள்ள போட்ட அத்தனை பிளானும் சொதப்பிடும். அதனாலதான் உங்களை வச்சு இப்படி செக் பண்ண. அடி பாவி, நீ செக் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இப்படி மாட்டி விட்டு இருக்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம்டி. ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் a friend indeed. வாங்க உங்க பர்த்டேக்கு லேட் ஆயிடும். ஜனனே சிறப்பா இருக்கு. ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு.
என்ன நம்மளா ரெடியாகி வந்துட்டோம், பர்த்டே பேபியை காணுமே. அப்பா குட்டி, என்ன வேஷம் இது? இன்னைக்கு சித்ராம்மாவோட நினைவு நாள்லப்பா, அதனால என் பர்த்டேக்கு சித்ராம்மாவோட ஆசீர்வாதம் வேணும்னு இப்படி ட்ரெஸ் பண்ணேன். ருத்ரா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் ஆண்டி. வெல்கம். சரி, மாமா உனக்காக ஆசையா Dress வாங்கி கொடுத்தாருல்ல, அத போடாம எதுக்கு இந்த சாரியை கட்டியிருக்க? யார் சொன்னது போடலன்னு? போட்டுட்டு தான் வந்திருக்கேன். போட்டு வந்திருக்கியா? எங்க? வெண்ணிலா சித்தி ரெடியா? உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. என்னடா விளையாட்டு இது? இப்ப பாருங்கப்பா, வெண்ணிலா சித்தி 1 2 3. இங்க வாடி. Dress எரிச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னா இப்போ என்னடா அதுல ஒரு சின்ன ஓட்டைய கூட காணோம். என்ன ஆச்சுடி? சத்தியமா நான் எரிச்சல் ஸ்வேதா. Dress கருகின ஸ்மெல் கூட வந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா பக்காவா வந்திருக்கா. ஒண்ணுமே புரியல. ருத்ரா குட்டி, இந்த ட்ரெஸ்ல எப்படி தெரியுமா இருக்கீங்க? மேல இருந்து ஒரு தேவதை வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கீங்க. சொல்ல குட்டி, அப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும். வெண்ணிலா, நீயாவது ஒழுங்கா பண்ணியா இல்ல சொதப்பிட்டியா? ஒரு கல்லு கூட மிஞ்சாத அளவுக்கு சுத்தமா நகைய உடைச்சு நசுக்கிட்டேன். இப்ப பாரு நம்மளோட வேடிக்கைய. சூப்பரா இருக்குப்பா.
எதையோ உடைச்சுன்னு சொல்லி பெருமை பேசினியே தூ, இதான் நீ உடைச்ச லட்சணமா? மாமா, ருத்ரா நம்ம வீட்டுக்கு வந்த புது இளவரசி மாதிரி இருக்கா மாமா. இவன் நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதுல என்ன சந்தேகம்? என் பொண்ணு ருத்ரா குட்டி இருக்கால, ரொம்ப ராசியோனவ இல்லைனாச்சுலாம். சரி சரி, இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் பர்த்டே கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம்ல? ஆமா ஆமா, அப்பதானே நீங்களும் சீக்கிரமா கேக் சாப்பிட முடியும். ஏன் மாமா இப்படி எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ருத்ரா குட்டி வாங்க, நம்ம கேக் வெட்டலாம் வாங்க. ஹாப்பி பர்த்டே ருத்ரா. எப்படி இருக்கு கேக்? எல்லாம் வந்தாச்சுல? கேக் வெட்டிடலாமா? ஒரே நிமிஷம். ஹலோ, அப்படியா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ஹாப்பி நியூஸ். மலேசியால ஒரு பெரிய கம்பெனில இருந்து நம்மளுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. வாவ், அந்த பெரிய கம்பெனிக்கு இனிமேல் நம்ம தான் ரைஸ் சப்ளை பண்ண போறோம். அது இன்னைக்கு கரெக்டா ருத்ரா பர்த்டே அன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா அது ருத்ரா குட்டி, பா இப்பதான் அப்பா உங்களுக்கு ஒரு gift கொடுத்தேன். பதிலுக்கு அப்பாக்கு நீங்க இவ்வளவு பெரிய gift கொடுத்துட்டீங்க. இது சாதாரணமான ஆர்டர் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா இன்னைக்கு ருத்ராவோட பர்த்டே அன்னைக்கு அது கிடைச்சிருக்குன்னா, ருத்ரா குட்டி என்னோட செல்ல குட்டி, என்னோட ராசியான குட்டின்னு, நீ ரொம்ப ராசியானவடா. இந்த வீட்டோட இளவரசியே நீதான்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ராசி என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவ ராசியானவல்ல, ராசி கெட்டவனு அசிங்கப்படதான் போறான். அத பார்த்து நான் ரசிச்சு சிரிக்கதான் போறேன். கேக் வெட்டிடுவோம். மருது, என்னாச்சுன்னு போய் பாருங்க. Happy birthday to you. சூப்பர் சித்தி. கரண்ட் போனது கூட நல்லதா போச்சு. இந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தை ருத்ரா குட்டி எவ்வளவு அழகா இருக்கீங்க. ருத்ரா குட்டி, இந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துல கேட்க வெட்டிடலாமா? இருங்க. ச்சே, நாம ஒண்ணு பண்ணா அதை தடுக்கிற மாதிரி இந்த வெண்ணிலா எதையாவது ஒண்ணு பண்றான். சனியும் பிடிச்சவன். பெரியப்பா கால் பண்ணுங்க. பேசுறேன். ஹலோ. பத்தல, நீங்க பண்ணது பத்தல. இன்னும் நெருப்பு வர மாதிரி பண்ணுங்க. மறுபடியும் கனெக்ஷனை மாத்தி கொடுங்க. இந்த வீடு பத்திக்கிட்டு எரியணும். மறுபடியும் கொடுத்தா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் மேடம். ஏய், என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, சொன்னது பண்ணுங்க. பரவாயில்ல.
ருத்ரகுட்டி கேக் கட் பண்ணியாச்சு. ஆனா லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரிப்பா. ம்? லைட் வந்துருச்சுப்பா. வந்துருச்சு. மாம்ஸ் என்னது இது? கேக்கு தல, என்ன பட்டு இது? ஷோ என் பட்டு இதுக்கு முன்னாடி கேக்க பார்த்ததே இல்லையா? ஏன் பட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? கரண்ட் இப்போ வரும்னு நான் நினைக்கல ஜிலேபி. ஸ்வேதா, என்ன உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தள்ளி நின்னுட்டு இருக்க? வா வந்து ருத்ராக்கு கேக்க விட்டு. ஒரே ஒரு phone. ருத்ராக்குட்டி, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். வாங்க ஆண்டி, வெட்டி சாப்பிடுங்க. ஏய் தலை சூப்பர் காமெடி ஆண்டி. ருத்ரா குட்டி, சும்மா ஏன் சிரிச்சிட்டு இருக்க? அமைதியா இரு. சும்மா இரு சித்தி. ஸ்வேதா ஆண்டி, எல்லா பர்த்டே கிஃப்ட விட இந்த கிஃப்ட் தான் சூப்பர். செம்ம காமெடி. ஸ்வேதா ஆண்டி, நீங்க போட்ட திட்டமெல்லாம் எப்படி புஷ்வானம் ஆச்சுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா?